பிரணாம் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். நாம் வீடியோ வடிவமைத்தல் என்ற புத்தகம் நமது அருமைக்குரிய தாஜி மாஸ்டர் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஆன்மீக நிலையை தக்க வைத்து கொள்ளுதல் எவ்வாறு அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஆன்மீக நிலையை தக்க வைத்து கொள்ளுதல். ஆன்மீக ரீதியாக கூறினால், நாம் ஆன்மீக செல்வத்தை சம்பாதிக்கும் போது ஒவ்வொரு சிட்டிங்கிலும் மாஸ்டர் ஏதோ விசேஷமான ஒன்றை நமக்கு அருளுகிறார். அதை ஒரு காசோலை அல்லது சம்பளம் என்று கருதுங்கள். நான் அதை பாதுகாக்கிறேனா? சம்பளம் பெறுகிறேன் என்பதையாவது நான் அறிகிறேனா? எனக்கு என்ன அளிக்கப்படுகிறது என்பதே தெரியாத போது அதை தக்க வைத்து கொள்ளவோ அல்லது பாதுகாக்கவோ அல்லது அதை வளரச் செய்யவோ நான் எவ்வாறு முயற்சிப்பேன்? எவரும் பத்திரமாக பூட்டி வைப்பதற்காக தாய் அல்லது தந்தையிடமிருந்து பணத்தை வாங்கி கொள்வதில்லை. தொழில்களில் முதலீடு செய்யப்பட்டு பன்மடங்கு பெருக்குவதற்காகவே அது எப்போதும் அளிக்கப்படுகிறது. மாஸ்டர் நமக்கு ஒரு நிலையை அருளும்போது நாம் அதை அப்படியே வைத்து கொள்வதற்காக அல்ல, அது வளர வேண்டும். இல்லாவிடில் நான் அவருக்கு அவ்வளவு அளித்தேன், ஆனால் நான் என்ன அளித்தேன் என்று கூட அவருக்கு தெரியவில்லை என்று நம் பெற்றோரை போல் அவரும் ஏமாற்றம் அடைவார். ஒவ்வொரு தியானத்திற்கு பிறகும் தனிச்சிறப்பு வாய்ந்த ஆன்மீக நிலைகளை மாஸ்டர் நமக்கு அளிக்கிறார். நாம் அவற்றை புரிந்து கொள்ளக்கூட முனைவதில்லை, அவற்றை பற்றி சிந்திப்பது கூட இல்லை, மற்றும் எதை பெறுகிறோம் என்பதையும் கூட நாம் அறிவதில்லை. எனவே தியானத்திற்கு பிறகு சிறிது நேரம் அதை குறித்து சிந்திக்குமாறு உங்கள் அனைவரையும் வேண்டுகிறேன். நான் உங்களிடம் யாசிக்கிறேன். நீங்கள் அதற்காக பாடுபட்டு இருக்கிறீர்கள். உங்களில் சிலர் அரை மணி அல்லது 1 மணி நேரம் தியானம் செய்திருப்பீர்கள். தியானத்திற்கு பிறகு உங்களுக்குள் கூர்ந்து கவனியுங்கள். உங்களது நேரத்தில் 5 நிமிடங்களே அதற்கு தேவை. அதற்காக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள். அதை உணர்ந்து அதை தூய்த்து பாதுகாத்து அதே நிலையில் தொடர்ந்து இருப்பதற்காக முயற்சி செய்ய கூடுதலாக ஒரு 5 நிமிடம் ஏன் செலவழிக்கக்கூடாது? எனவே ஆன்மீக செல்வத்தை பாதுகாப்பதற்கான முதல் படி தியானத்தின் மூலம் நீங்கள் பெற்றது என்ன என்பதை அறிவதாகும். அதை வளர்க்க முயலுங்கள். அது வளர்வதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நாம் காய்கறிகளை வெட்டுவதற்காக கத்தியை கூர்மையாக்குகிறோம். நாம் நமது உணர்வுறு நிலையை கூர்மையாக்கும் போது அது பகல் நேரத்தில் பயன்பட வேண்டும். நமது உணர்வுறு நிலை எந்த அளவு கூர்மையாகி உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காலை தியானத்தில் நீங்கள் உணர்வுறு நிலையில் ஒரு குறிப்பிட்ட நிலையை எய்துகிறீர்கள். அதை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் காலை ஆன்மீக நிலையின் மீது முழுமையாக ஒரு பிடிப்பை வைத்து கொண்டு விழிப்புடன் அன்றாட செயல்களை தொடர்ந்து செய்யுங்கள். ஆன்மீக நிலையின் மீதான பிடிப்பு என்று நான் எதை கூறுகிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா? ஒருவேளை ஒருவர் உங்களிடம் ஒரு நகைச்சுவை கூறுகிறார் என்றால் அதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் அல்லவா? சில நேரங்களில் அதை நினைவில் கொண்டு நீங்கள் தனியாக சிரிப்பீர்கள். உங்கள் தாய் இந்த பையனுக்கு என்ன கோளாறு என்று கேட்பாள். அப்போது நீங்கள் இந்த நகைச்சுவை ஞாபகத்திற்கு வந்தது என்று விவரிப்பீர்கள். ஆகவே அதுபோல காலையின் ஆன்மீக நிலை மிகவும் நன்றாக, மிகவும் ஆழ்ந்ததாக, மிகவும் தீவிரமாக இருக்கக்கூடும். அதனால் அது உங்களிடம் மீண்டும் வந்து என்னை இறுக்கமாக பற்றிக்கொள், உன் இதயத்தில் என்னை பற்றிக்கொள் என்று கூறி உங்களை தவிக்க வைக்கும். நீங்கள் அந்த நிலையுடனேயே நடப்பீர்கள், வேலை செய்வீர்கள், படிப்பீர்கள். அல்லும் பகலும் இந்த தியான நிலையைத்தான் நாம் பராமரிக்க வேண்டும். நமக்கு ஒரு பரிசாக அளிக்கப்பட்ட ஆன்மீக நிலையை தக்க வைத்து கொள்ள நாம் அக்கறை காட்டாத பட்சத்தில் அல்லும் பகலும் நமது நேரத்தை செலவழிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஒருவேளை கல்லூரியில் இப்போது இருப்பது போல் நீங்கள் மிகவும் கடுமையாக உழைக்கிறீர்கள் என்று வைத்து கொள்வோம். ஆனால் நீங்கள் பட்டம் பெற்ற பிறகு அந்த சான்றிதழை கிழித்துவிட்டால் உங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும்? ஒருவேளை உங்களுக்கு
வேலை கிடைத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு காசோலையும் கிடைப்பதாக வைத்துக்கொள்வோம். ஆனால் அப்போது அதை உங்கள் பெண் தோழி மற்றும் ஆண் தோழர் விவகாரத்தில் செலவழித்துவிட்டு வீட்டிற்கு எதையும் கொண்டு வருவதில்லை என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை எப்படி ஆதரிப்பீர்கள்? வருவாய் ஏதும் இல்லாமல் உங்களால் ஒரு வீட்டை கட்ட முடியாது. நீங்கள் உங்கள் பெற்றோருடன் தங்கி ஒரு வீட்டை கட்ட கடுமையாக உழைக்கிறீர்கள். அதன் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு ஆதரவு அளிக்க முடியும். ஆனால் உங்கள் வருமானத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஊதி தள்ளி விடுகிறீர்கள் என்றால் என்ன ஆவது? ஒரு நிமிடம். ஒளியுலகில் ஒவ்வொரு செங்கலாக நமது வீட்டை உருவாக்கும் நமது ஆன்மீக நிலையை நாம் ஒவ்வொரு நாளும் ஊதி தள்ளிவிடுகிறோம். இது உங்களுக்கு புரிகிறதா? ஆன்மீக நிலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதன் உள்ளார்ந்த கருத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாள் காலை தியானமும் நாம் உருவாக்கும் மாளிகையின் ஒரு செங்கலை போன்றது. நாம் நமது சொந்த செங்கற்களை உருவாக்குகிறோம். தியானத்தின் மூலம் இங்கு பணி செய்து ஒளி உலகில் நமது சொந்த மாளிகைகளை நாமே உருவாக்குகிறோம். ஆனால் அது வெறும் காலை தியானத்துடன் நின்றுவிடக்கூடாது. தியானத்திற்கு பிறகு உள்ள நேரம் மிகவும் அதிக பலனுள்ளது. நமது நன்மைக்காக தியானத்திற்கு பிறகு அந்த 5 அல்லது 6 நிமிடங்களை நாம் பயன்படுத்தாவிடில் அனைத்தையும் இழந்து விடுவோம். அது கையில் கிடைத்த ஒன்றை நழுவ விட்டு விடுவது போன்றது. பாபுஜி இந்த ஆன்மீக நிலை ரோஜா மலரின் நறுமணத்தை விட சூட்சுமமானது என்றார். அது லேசான காற்றில் அப்படியே கலந்துவிடும். அதை உங்களால் மீண்டும் நினைவிற்கு கொண்டு வர முடியாது. ஆகவே தியானம் முடிந்தவுடனே நீங்கள் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். மின்விசிறி ஓடிக்கொண்டிருந்தால் அது ஓடிக்கொண்டிருக்கட்டும். மின்விசிறி ஓடாவிட்டால் அதை ஓடச் செய்யாதீர்கள். ஏனெனில் உங்களுக்கு வெளிப்புறத்தில் ஏதாவது நிகழும்போது உங்கள் கவனம் அதை நோக்கி இழுக்கப்படும். தியானம் முடிந்தவுடனே நாம் நீர் அருந்துவதை கூட தவிர்க்க வேண்டும். எவராவது அழுது கொண்டிருக்கும் போது அவர்களிடம் கெட்ட செய்தியை கூற வேண்டுமானால் நீங்கள் ஒரு குவளை தண்ணீருடன் செல்கிறீர்கள். தயவு செய்து தண்ணீர் குடியுங்கள் என்று கூறுகிறீர்கள். அதனால் அந்த நபர் அமைதியடைந்து அழுவதை நிறுத்தி விடுகிறார். தண்ணீரை அளிப்பதன் மூலம் நீங்கள் அவரது நிலையை மோசமான நிலையிலிருந்து சிறிது மேலான நிலைக்கு மாற்றுகிறீர்கள். நாம் தியானம் செய்த பிறகு தண்ணீரை பருகுவதன் மூலம் ஆன்மீக நிலை கெட்டுவிட முடியும். உங்கள் கவனத்தை உள்முகத்திலிருந்து வெளிப்புறத்திற்கு அது திசை திருப்புகிறது என்கின்ற அதே விஷயம்தான் மீண்டும் நிகழ்கிறது. ஆகவே நாம் இந்த நேரங்களை அதிக விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும். பாபுஜி புதிதாக அமைக்கப்பட்ட கான்கிரீட் தரையை பற்றிய உதாரணத்தை அளித்தார். அது சீராக கெட்டியாகும் வரை அதை பயன்படுத்த முடியாது. நீங்கள் சிமெண்ட் காரையை ஊற்றிய அக்கணமே அதன் மீது நடக்க ஆரம்பித்தால், அதன் மீது நாய்களை ஓடவிட்டால், யாராவது நான் மோனிகாவை நேசிக்கிறேன் என்று எழுதினால் அது அங்கே நிரந்தரமாக தங்கிவிடும். அந்த சிமெண்ட் காரையானது எப்போதைக்கும் சேதமாகிவிடுகிறது. சிமெண்ட் காரையை போல் நமது ஆன்மீக நிலையும் உறுதியாக நிலை கொள்ள வேண்டும். அது நம்ம இதயத்தில் நிலை கொள்ள வேண்டும். கவனக்குறைவான விதத்தில் நீங்கள் அதை நிலை கொள்ள அனுமதிக்க முடியாது. அது எவ்வாறு உங்களுள் உள்முகமாக நிலை கொள்கிறது என்பதை காண வேண்டும். அது உங்கள் அமைப்பை எவ்வாறு நனையச் செய்கிறது என்பதை உணருங்கள். அதன் பிறகு ஆம், என்னால் கவனிக்க முடியும், அதை பார்க்க முடியும், என் கண்களை திறந்தாலும் என்னால் அதை தக்க வைக்க முடியும் என்கின்ற திட நம்பிக்கை வரும்போது நீங்கள் அந்த திட நம்பிக்கையுடன் எழுந்து சென்று உங்கள் வேலையை செய்யலாம். மாஸ்டரிடமிருந்து நாம் பெறும் நிலை காரையை விட மென்மையானது, நுட்பமானது. வெறும் ஒரு எண்ணம் அல்லது கவனக்குறைவு அதை மறையச் செய்கிறது. எனவே தயவு செய்து கூடுதல் கவனத்துடன் இருங்கள். நீங்கள் அதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள். எனவே 5 நிமிடங்கள் அதற்காக செலவழித்து அதை தூய்க்கவும்.
உட்கிரகிக்கவும் முயற்சித்து, மாஸ்டர், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் இந்த நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். எனக்கு உங்களது உதவி தேவை. குறைந்தபட்சம் அதே நிலையாவது என்னுள் நிலைத்திருப்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். அதை வளர்க்க என்னால் முடிந்த அளவு கடுமையாக முயற்சிக்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்துடன் எழுந்திருங்கள். உள்ளிருந்து வழிகாட்டுதல் கிட்டும். நான் வளர விரும்புகிறேன் என்ற இந்த எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்ட பின் அதற்கான உதவியும் கிடைக்கும். ஆனால் நான் அதை பாதுகாக்க விரும்புகிறேன் என்ற ஒரு சிறு விருப்பமும் எண்ணமும் அவசியம் தேவை. ஆகவே தியானம் செய்து நாம் பெறுகின்ற பரிசை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. தியானத்தின் போது மிகவும் ஆழ்ந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் என்ன நேரிடுகிறது? இரவு முழுவதும் நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு, இணையதளத்தை அலசிக்கொண்டு, உங்கள் கணிப்பொறியில் திரைப்படங்களை பார்த்து கொண்டு பொழுதை கழிக்கிறீர்கள். உங்கள் அப்பா அல்லது அம்மா நீங்கள் மிகவும் மும்முரமாக இரவு நீண்ட நேரம் படித்து கொண்டிருப்பதாக நினைத்து, என் குழந்தை மிகவும் நல்லவன் என்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். இப்போது என்ன நேரிடுகிறது? காலையில் துயிலெழ நீங்கள் போராடுகிறீர்கள். உங்கள் தியானத்தை கூட உங்களால் முடிக்க முடிவதில்லை. உங்கள் பெற்றோரை திருப்திப்படுத்த உங்களில் சிலர் தியானம் செய்ய கண்களை மூடிக்கொள்கிறீர்கள். இருந்தாலும் எதுவும் நேரிடுவதில்லை. அல்லது ஏதாவது அப்படியே நேர்ந்தாலும் நீங்கள் தூக்கத்தில் மிகவும் ஆழ்ந்திருப்பதால் உங்களால் எதையும் தக்க வைத்து கொள்ள முடிவதில்லை. ஒருவேளை எதிர்பாராத வகையில் நீங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயத்தை தக்க வைத்து கொள்கிறீர்கள் என்று வைத்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கல்லூரிக்கு விரைகிறீர்கள். நான் போக வேண்டும், என் வீட்டு பாடங்கள் இன்னும் முடிக்கப்படவில்லை, அல்லது இது முடிக்கப்படவில்லை, நான் விரைந்து செல்ல வேண்டும் என்கிறீர்கள். காலை சிற்றுண்டிக்கும் உங்கள் கார் அல்லது ஸ்கூட்டருக்காக இங்கும் அங்கும் ஓடி கல்லூரிக்கு பயணமாகும் இந்த செயல்பாட்டில் நீங்கள் ஏராளமானவற்றை இழக்கிறீர்கள். நாம் திறந்த கண்களுடன் இருக்கும்போதும் தியான நிலையில் இருக்க வேண்டும். தியான நிலை என்பது என்ன? உங்கள் இதயத்தை நோக்கி உங்களை நீங்கள் மையப்படுத்தி கொள்கிறீர்கள். விஷயங்களை இதயத்தால் புரிந்து கொள்ள முயல்வதால் உங்கள் உணரும் திறன் இன்னும் அதிகமாகிறது. நீங்கள் விஷயங்களை பார்க்கும்போது உங்கள் கவனம் இதயத்தின் மீது இருக்கிறது. உங்கள் கண்கள் அங்கு இருக்கின்றன. நீங்கள் எப்போதும் விஷயங்களை உங்கள் இதயத்தால் மதிப்பிட முயல்கிறீர்கள். உங்களது உள்முக ரேடார் திறக்கப்படுகிறது. இந்த பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வேறுபாடுகளை கண்டறிவதில் கூரிய திறனை பெற இது கட்டாயம் இருக்க வேண்டும். சமநிலைப்படுத்தப்படாத ஒரு மனம் தன் திசை காட்டுதலை இழந்து விடுகிறது. அது தன் திசையை இழந்து விடுகிறது. தூய்மையான மனம் தன் திசையை கண்டறிகிறது, ஏனெனில் அது மையப்படுத்தப்பட்டுள்ளது. உறுதியாக நிலை கொண்டுள்ள மனம் தன் சொந்த மையத்தை கண்டறிகிறது. ஆகவே தியானம் இறுதியாக நமது மையத்தை அருகில் கொண்டு வந்து அதை நாம் உணரும்படி செய்கிறது. உங்கள் உள்முக வழிகாட்டுதலை எந்த நேரமும் உங்களால் உணர முடியும். தவறான விஷயங்களை அது மற்றதை விட சத்தமாக பேசுகிறது. உண்மையை பற்றிய விஷயத்தில் அது பேசாமலேயே இருக்கலாம், ஏனெனில் உண்மை அதன் இயல்பாகும். மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் நான் சுவாசிக்கும் போது நான் சுவாசிக்கிறேன் என்பதை அறிய வேண்டியது இல்லை. என் சுவாசம் தடைப்படும் போது அது தடைப்பட்டுள்ளது என்கின்ற அறிவு தன்னிச்சையாக வருகிறது. ஆகவே நீங்கள் மருத்துவரிடம் செல்கிறீர்கள். ஆனால் அனைத்தும் சாதாரணமாக இருக்கும்போது அறிவு அல்லது அனுபவம் என்ற விதத்தில் எதுவும் உங்களுக்கு வருவதில்லை. சத்யோதயம் புத்தகத்தில் பாபுஜி மகராஜ் மெய்மை உணர்தலுக்கான சட் சம்பத்தி அல்லது 6 படிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். முதல் படியே விவேகமாகும், அதாவது வேறுபாடு கண்டறிதல் ஆகும். சரியான மற்றும் தவறான விஷயங்களுக்கிடையே, எனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதற்கிடையே, நிதி நிலைமையிலோ அல்லது வேறு எதிலுமோ எது லாபமானது எது அளிக்கக்கூடியது என்பதற்கிடையே, மற்றும் இந்த நபர் நண்பராக ஆவதற்கு தகுதியுடையவரா இல்லையா என்பதற்கிடையே வேறுபாடு கண்டறியும் இந்த விவேகம் இல்லாவிடில்
உங்கள் உள்முக திசை காட்டி திசையை இழந்து விடுகிறது. ஒரு முறை உங்களின் இதயத்தில் தூய்மை ஏற்பட்டுவிட்டால் அந்த உள்முக ரேடார் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாகி விடுகிறது. தூய்மையான இதயத்துடன் உங்களால் பற்பல விஷயங்களை செய்ய முடிகிறது. ஓகே, ஹைலைட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தியானம் இறுதியாக நமது மையத்தை அருகில் கொண்டு வந்து அதை நாம் உணரும்படி செய்கிறது. உங்கள் உள்முக வழிகாட்டுதலை எந்த நேரமும் உங்களால் உணர முடியும். தியான நிலை என்பது என்ன? உங்கள் இதயத்தை நோக்கி உங்களை நீங்கள் மையப்படுத்திக் கொள்கிறீர்கள். விஷயங்களை இதயத்தால் புரிந்து கொள்ள முயல்வதால் உங்கள் உணரும் திறன் இன்னும் அதிகமாகிறது. நீங்கள் விஷயங்களை பார்க்கும்போது உங்கள் கவனம் இதயத்தின் மீது இருக்கிறது. உங்கள் கண்கள் அங்கிருக்கின்றன. நீங்கள் எப்போதும் விஷயங்களை உங்கள் இதயத்தால் மதிப்பிட முயல்கிறீர்கள். உங்களது உள்முக ரேடார் திறக்கப்படுகிறது. தியானத்தின் மூலம் இங்கு பணி செய்து ஒளி உலகில் நமது சொந்த மாளிகைகளை நாமே உருவாக்குகிறோம். ஆன்மீக செல்வத்தை பாதுகாப்பதற்கான முதல் படி தியானத்தின் மூலம் நீங்கள் பெற்றது என்ன என்பதை அறிவதாகும். ஸோ இதுதான் ஆன்மீக நிலையை தக்க வைத்து கொள்வதற்கான பல வழிமுறைகள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.